குமரன் கிட்ட நிவின் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி காசுக்காக தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ வந்து உண்மையிலே தொலைஞ்சு போச்சா காசு? ஆமாம், தொலைஞ்சு போச்சு. காவேரி தான் அந்த டைமில் எடுத்து வந்து கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் காவேரியோட கல்யாணம் நடந்தது. எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு புரிஞ்சிடுச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கண்ணே நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. என்னடா எதுக்கு வந்த, ஏன் இதெல்லாம் பற்றி கேட்டேன், எனக்கு ஒன்றும் புரியலடான்றாரு. நான் அப்புறம் பேசுகிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம வந்து நிவின் வந்து காவேரி சந்திக்கிறாரு. காவேரி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்குறாரு. அப்போ வந்து காவேரி வந்து ஆமாம் உண்மைதான், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான், ஆனால் நான் அவர் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், புரியுதா, தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்தில் எனக்கு தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ காசுக்காக தானே வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்கினேன், ஓ மனசு ஃபுல்லாக நான் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நிவின். அதுக்கு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம காவேரி. யார் சொன்னது என் மனசில் நீங்கள் இருக்கீங்கன்னு, என்றைக்கு நீங்கள் வேறு ஒரு பொண்ணை வந்து கல்யாண மேடை வரைக்கும் ஏறினீங்களோ கையை பிடிக்கிறதுக்கு, அன்னைக்கே நான் உங்களை மறந்துட்டேன், அந்த நிமிஷமே நான் உங்களுக்கு மனசுலேருந்து தூக்கி போட்டுட்டேன், என் மனசில் அப்போ யாருமே கிடையாது, விஜயை நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது கூட என் மனசில் யாருமே கிடையாது, புரியுதா, உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ என் வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன், தயவுசெய்து என் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாதீங்க ப்ளீஸ், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், இந்த விஷயத்தில் எக்காரணம் கூட நீங்கள் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி காவேரி என்னால் முடியும், இவ்வளோ பிரச்சனை நீ இருக்க, பணத்துக்காக போயிட்டு கஷ்டப்பட்டு நீ வந்து தங்கச்சி காப்பாற்றுக்காக கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னும் போது நான் எப்படி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், அந்த பணத்தை நான் இதை நீ எடுத்துக்கோ, இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் விஜய் கிட்ட கொடுத்துட்டு இந்த வாழ்க்கையிலேருந்து நீ ரிலீவ் ஆகு, நீ நிம்மதி ஆகு, அப்போ தான் அப்படி சொல்கிறாரு. உங்ககிட்ட நான் பணம் கேட்டேனா, எதுக்காக எடுத்துகிட்டு வந்தீங்க, நான் பணத்தை கேட்கல உங்ககிட்ட, நீங்கள் பாருங்கள் தேவையில்லாமல் என் பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டுருக்கீங்க, உங்ககிட்ட பணம் கேட்கணுன்னு அப்போவே கேட்டிருப்பேன்ல, அப்போவே நான் கேட்கல, எனக்கு தெரியும் காவேரி நீ ஏன் கேட்கலன்னு சொல்லிட்டு, நான் மனமேலையில் இருந்ததால் வேற ஒரு பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நான் கேட்கல, அப்படி இல்லைன்னா என்கிட்ட கேட்டிருப்பேன்ல அப்படின்னோன்னே, இங்கே பாருங்கள் நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து பேசுறதுக்கு எனக்கு வந்து விருப்பமே கிடையாது, இந்த நிமிஷம் நான் வந்து விஜயோட பொண்டாட்டி அவ்வளோதான், அந்த உறவு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, தயவு செய்து வந்து பழைய உறவெல்லாம் புதுப்பிக்கணும்னு நினைக்காதீங்க, நான் வந்து எக்காரணம் கொண்டும் சரி இந்த உறவுலேருந்து நான் வரவே மாட்டேன், புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து, சரி காவேரி 10 மாதம் கொடுத்து விஜய் உன்னை விட்டுட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ, அப்போ நீ வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, 10 மாதம் கொடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தலையிடாதீங்க, தயவுசெய்து இந்த பணத்தை எடுத்து இங்கேருந்து கிளம்புங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து என்னை சந்திக்கிறது, என்கிட்ட பணத்தை கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இங்கேருந்து போயிடுங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க, ஏன் காவேரி இப்படி பண்ணுறேன், நான் சொன்னால் கேளு, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷம் நான் வந்து உங்ககிட்ட பேசினாலும் அது வேறு மாதிரி தான் முடியும், அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி சொல்கிற, இங்கே பார் காவேரி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. உன்னை கையை பிடிக்க பார்க்குறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், இப்போ உங்களுக்கு என்ன சார் தெரியணும், என் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளோதானே, இந்த நிமிஷம் சொல்கிறேன், விஜய் தான் சார் என் மனசு ஃபுல்லாக இருக்கார், போதுமா, என் மனசு ஃபுல்லாக விஜய் மட்டும்தான் இருக்கார், அவர் மட்டும்தான் இருக்கார், அவர் கூட தான் நான் வாழ போகிறேன், அவர் வேணும்னு சொன்னாலும் சரி என்ன வேணான்னு சொன்னாலும் சரி அவர் கூட தான் நான் இருப்பேன், அப்படி நான் வந்து அவர் 10 மாதம் கழித்து என்னை விட்டுட்டாலும் சரி நான் அவருக்கு மனசில் நினச்சி தான் இருப்பேனே தவிர எக்காரணம் கூட வேறு வாழ்க்கையை நான் தேடவே மாட்டேன், புரியுதா, இதை நான் மனசில் ஏற்றிக்கிட்டு தயவு செய்து இங்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிவினுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே நிற்கிறாரு. அப்போது காவேரி வந்து விஜய் விரும்புகிறாளா, ஒன்றுமே புரியலையே, இல்லை எனக்காக சொல்லிட்டு போகிறாளா, எதனால இப்படி சொல்கிறா, ஒன்றும் புரியலையே, அப்போது விஜய் வந்து காவேரி ஏற்றுப்பாரா, ஒருவேளை விஜயும் காவேரி தான் சேருவாங்களா, என்ன நடக்குது இங்கே எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஏன் அப்போ விஜய் வந்து நீ காத்துட்டு உனக்கு தான் காவேரி ஏன் சொல்லணும், கண்டிப்பாக விஜய் போய் சொல்லலை, ஆனால் காவேரி போய் சொல்வாளா, ஒன்றுமே புரியலையே, காவேரி மனசில் என்ன இருக்குன்னே தெரியலையே, காவேரி ஏன் என்கிட்ட இப்படி பேசுகிறா, விஜய் விரும்புகிறேன்னு ஏன் சொன்னா, காவேரி உண்மையை தான் சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து குழப்பமடைகிறாரு. இது ஒரு முடியுது.